ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் ஸ்ரீ சாரா அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட்டுக்கான அந்த கொஷின் பேப்பருக்குரிய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுதிருப்பீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேக்ஸிமம் நம்ம வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்ட கொஷின் தான் மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ வாங்க 1 மார்க் ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பகுதி 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், பாரத் ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ, இலா. அடுத்து இரண்டாவது கேள்வி, அருந்துணை என்பதை பிரித்தால் கிடைப்பது. ஆப்ஷன் ஆ, அருமை கூட்டல் துணை. அடுத்து மூணாவது கேள்வி, மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது. ஆப்ஷன் ஆ, தளர பிணைத்தால். அடுத்து நான்காவது கேள்வி, வரகு என்பது எந்த நிலத்திற்குரிய உணவு. முல்லை. ஸோ இந்த கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு ஓன் கொஷின் மாதிரி தான். இது வந்து 6வது இயலில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்து ஐந்து நிலம் இருக்குது மொத்தமாக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பானைன்னு சொல்லிட்டு அந்த டேபிளில் எப்பவுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க. நல்லா பார்த்துச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு பாட்டு கொடுத்துட்டு அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். 5வது கேள்வி பாருங்கள், ஊழ் ஊழ் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ, அடுக்கு தொடர். அடுத்து 6வது கேள்வி, ஊழி என்பதன் பொருள் யுகம். ஆப்ஷன் ஆ, யுகம். அடுத்து 7வது கேள்வி, ஒரு பாடல் கொடுத்துறாங்க இல்லையா, இந்த பாடலின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ, கீரந்தையார். அடுத்து பாருங்கள், பகுதி 2. பகுதி 2ல் மொத்தம் 7 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 5 கேள்வி எழுதணும். ஸோ இந்த எழுதும் போது எது ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அந்த கேள்வி சூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் முக்கியமாக ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எது ஈஸியாக எழுதலாம், 8வது கேள்வி எழுதலாம். நம்ம விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்கவும். ஓகேவா? ஒரு விடை கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற வினா நம்ம அமைக்கணும். நம்ம அது ஈஸியாக நீங்கள் எழுதலாம். அடுத்து 9வது கேள்வி குருவினா. நம்ம வீடியோ போட்டது தான் நம்மது. வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொருந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகள் எழுதுக. ரொம்ப ஈஸி, அது எழுதலாம் நீங்கள். அடுத்து அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த கொஷின் நேற்றே சொன்னேன், இதுதான் முக்கியமான கொஷின். அள்ளி கேட்க கொஷின் சொன்னால் படிச்சு தான் எழுதிக்கலாம் ஈஸியாக. நீங்கள் 3 கொஷின் எழுதிக்கலாம். அடுத்து 4வது கேள்வி, எதிர்மறையாக மாற்றுக. என்ன பண்ணுற வார்த்தை நம்ம எதிர்மறையாக மாற்றி எழுதணும். அடுத்து கலைச்சொல் தருக்க. இன்டெலெக்சுவல் அப்படி என்ன அப்படின்னா அறிவாளர். அடுத்து பயோடெக்னாலஜினா என்ன அப்படின்னா உயிர் தொழில்நுட்பம். ஸோ அந்த 5 கொஷின் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்கள், பகுதி 3ல் 3 கொஷின் எழுதணும். இது சிறுவினா. 15 கேள்வி பாருங்கள், வாளால் அறுத்து சுடினும் என தொடங்கும் பெருமாள் திருமொழி பாடலை அடி பெறாமல் எழுதுக. இது நான் சொன்ன ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நேற்று நம்ம இன்ஸ்டியூட்டில் கேட்ட பசங்க கொஷின் தான் கேட்டோம். நம்ம இந்த மனப்பாட பகுதியில் தான் நம்ம. அடுத்து அல்லது பாருங்கள், மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்து ஏன் விளக்கம் தருவார். இதுவும் நம்ம நேற்று வீடியோவில் போட்ட கொஷின் தான். அடுத்து 16 பாருங்கள், முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும் என்ற குறளில் அமைந்துள்ள பொருள்கோள் வகையை சுட்டுக. இதுவும் நேற்று போட்டதான் நம்ம. ஓகேவா? அடுத்து 17 பாருங்கள், ஒரு பத்தி கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்து அதில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டுருப்பாங்க, அதை எழுதணும் நம்ம. இதுவும் ரொம்ப ஈஸி தான் இருக்குது. அடுத்து பகுதி 4 பாருங்கள், காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. மொத்தம் இதில் 3 கேள்வி எழுதணும் நீங்கள். இது முதல் கேள்வி ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதலாம் நம்ம. அடுத்து நூலக உறுப்பினர் படிவம். இந்த படிவம்னாலே ஒரு 3 தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கக்கூடிய மார்க் இதுதான் நமக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், பகுதி 5 மொத்தம் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 2 கொஸ்டின் எழுதணும். ஓகேவா? இதில் ரொம்ப ரொம்ப ஈஸின்னு பார்த்தீங்கன்னா, மேரியிடம் பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை விவரிக்க. நம்ம நேற்று சொன்ன கொஸ்டின் தான் இது. அடுத்து ரொம்ப ஈஸி எதுன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளியும் கல்பனாச்சாலவும் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. இதுவும் ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேவா? ஸோ கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம சொன்ன கொஷின் படித்தாலே கண்டிப்பாக நீங்கள் 50க்கு 45 மார்க் குறையாமல் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம ஆன்சர் கீ போட போகிறோம். மறக்காமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.